சர்வதேச தரத்திலான கல்வி, ஆய்வக கூடங்கள், கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை அழைத்து வர மீட்பு விமானம் எதுவும் இயக்கப்படவில்லை என வெளியுறவுத்துறை செயலாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்ரேலில் 30,000 இந்தியர்கள் வசிப்பதாகவும் அவர்களுக்கான அறிவுறுத்தலை இந்திய தூதரகம் வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் மீட்பு விமானங்கள் இயக்கப்படவில்லை என்றவர், வணிக ரீதியான விமான சேவை தொடர்கிறது, விரும்பும் இந்தியர்கள் வெளியேறலாம் எனவும் தெரிவித்தார். லெபனானில் சுமார் 3,000 இந்தியர்களும் ஈரானில் 5,000 இந்தியர்களும் இருப்பதாக குறிப்பிட்டவர், அங்கிருந்தும் இந்தியாவிற்கு விமான சேவை இயக்கப்படுவதால் வெளியேற விரும்பும் இந்தியர்கள் வெளியேற வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். ஈரானுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பதை இஸ்ரேல் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தான் கருதுவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஹிஸ்புல்லா, ஹவுதி போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட இஸ்ரேல் நாடு தன்னை காத்துக்கொள்ள அனைத்து உரிமைகளும் உள்ளது என்றார். அதே நேரம் போரின் போது அப்பாவி பொதுமக்களின் உயிர்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச தரத்திலான கல்வி, ஆய்வக கூடங்கள், கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.